சூடானது 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நறுக்குன்னு சேர்த்துக்கோங்க. கட் பண்ண வெங்காயம், இது கூட தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்னதாக ஒரு மிளகா, ஒரு வத்தல் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இப்போ நான் சேமியா எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ கிண்டுறீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் சேமியா எல்லாம் எடுத்துக்கணும். மெஷர்மெண்ட்டு வறுத்த சேமியா, வறுத்த சேமியாவும் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி நான் ஹீட்டாக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் போட்டுக்கலாம். இப்போ நல்லாவே கொதிக்குது. 2 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் போட்டிருக்கோம். கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இப்போ 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் போட்டு மூடி கொடுக்குங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெலாம் நமக்கு கொத்தி இருக்குது. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு சேமியா கிச்சடி ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம். பிகினர்ஸ் கூட காலையில் பேச்சுலர் கூட டக்குன்னு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாங்க. சேமியா கிச்சடி ரொம்ப சிம்பிளாக, எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக பார்க்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சிம்பிளாக இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம பார்த்துருக்கோம். சேமியா கிச்சடி இது பேச்சுலராக இருக்கட்டும், நம்மளும் வீட்லேயுமே டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. இது மாதிரி ரெசிபிஸ்லாம் பார்க்கணுன்னா டேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட்டு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.